இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சி வந்திருக்கோம். எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நியூ இயர். இன்றைக்கி சாயந்தரம் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கோசரம் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வர வேண்டியது வேறு ரூட்டில். நாங்கள் வந்து ரூட் வந்து மாறிட்டோம். இப்போ இந்த இடத்துலேருந்து அதாவது பீச்சு சைடு இருக்கு இல்லையா, இப்போ அது வந்து பீச் சைடு போகிறதுக்காக இருக்கும். இதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து இங்கேருந்து அந்த சைடு போகலான்னு பார்த்தோம். நல்லா தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப அதிகமாக பைசா வாங்க, 10 ரூபா மட்டும் தான் வாங்கினாங்க. ஸோ வந்தாச்சு இந்த இடத்துக்கு. സ്കൂൾ ഗ്രൗണ്ട് കാണും. ഗൂഗിൾ മാപ്പ് കാണത്തില്ലേ? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து கிடைக்கல, அதுக்காக போயிட்டு இருக்கோம் பார்க்கிங். அது ரொம்ப நேரமாக அப்படியே பார்த்துட்டே இருந்தோம், ஒன்றும் கிடைக்கல. அதனால் இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் போய் பார்க்கிங் வைக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ அங்கே போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்க்கிங் வந்து மாற்றலான்னு பார்த்தோம். கடைசியில் இப்போ நிறைய பேர் வச்சுருக்காங்களா வண்டி, அதனால் யாரும் மாற்றலை. என்னமோ கொண்டாந்து வண்டி வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கே பார்க்கிங்கில் ஒன்றுமே இல்லை, அது சும்மா வச்சுருக்காங்க. இதுதான் பிரின்சஸ் ஸ்ட்ரீட். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும். பழைய பொருட்களாக இருக்குல்ல, அந்த கடையில் இந்த இதில் ஸ்ட்ரீட்டில் நிறையா இருக்கும். அப்புறம் வேறு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, சும்மா ட்ரெஸ் கடை இருக்கும், அவ்வளோதான். பின்ன இந்த மாதிரி கிஃப்ட்டு நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சும்மா ஜாலியாக ஒரு நாள் சும்மா ஒரு வாட்டி சுற்றி பார்க்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயரு. அப்போது அதுக்கு கார்னிவல் இருக்குல்ல, கார்னிவல்னு சொல்லிட்டு ஃபோர்ட் கொச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். இப்போ அந்த இடத்த தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போகலாம், அப்படியே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவே முடியாது, வந்து நிற்கவே கூட முடியாது. இது அப்படியே ஒரு ஸ்கூல் கிரவுண்டு மாதிரி இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் போகலாம், என்ன ஆகுதுன்னு தெரியும். பெரிய பொம்மை மாதிரி இருக்குல்ல, அது எதுக்கு பார்த்தீங்க? கொளுத்து விடுவாங்க அப்படியே. இப்போ இதில் நாளைக்கு வந்து டிஜே இருக்கு, மியூசிக் இருக்கு, ഗാനമേള ഉണ്ട്. എന്നാ ഇருக்கு? ഗാനമേള. அப்போ அந்த பொம்மையை வந்து கொளுத்தி விடுவாங்க, அவ்வளோதான். 12. பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கொச்சின் கார்னிவல் எழுதிருக்கு. இப்போ அதுதான் இங்கே நடக்க போகுது, நாளைக்கு நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகிறோம். இங்கே இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இங்கே நாளைக்கு மட்டும்தான் ஏதாவது நடக்கும். அதான் சரி பீச்சுக்கு போகலான்ட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ 8 மணிக்கு நல்ல கூட்டமாக இருக்கு இன்றைக்கி. இதாங்க பீச்சுக்கு போகிற ரூட்டு. எப்படி போகிறோன்னே தெரில, அதே எப்படி சொல்ல ஏதாவது தெரிஞ்ச விஷயம் போய் போயிட்டு இருக்கோம். நானும் இன்னொருத்தனும் வந்தோம், என் ஃப்ரெண்டோட வந்தோம். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கோம். காட்டுறாங்க ஒரு பீச் வந்ததுக்கப்புறம் அங்கே போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பீச்சில் ஒன்று இருக்குது, அது வரையும் தண்ணி மட்டும் தான் இருக்கும். பீச்சுக்கு வந்தாச்சுங்க. நான் ஒரு கிலோமீட்டர் நடந்திருப்போம் பீச்சுக்கு வரத்துக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சின்ன இதெல்லாம் பெயிண்டிங்லாம் பார்த்தீங்களா. நோ பார்க்கிங் ஃபோர்ட் கொச்சி.